ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட். இன்றைக்கி என்ன நடக்க போகுதுன்னா, உங்களுக்கு மகாநதி சீரியல் ப்ரோமோ உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன். சூப்பராக போகும் அடுத்த வாரம். மகாநதி சீரியலில் வந்து இன்றைக்கி நீங்கள் ப்ரோமோ பார்த்துருப்பீங்க. அந்த ப்ரோமோவை தான் ரொம்ப எக்ஸ்பேண்டாக சொல்ல போகிறேன். சாரதாவும் அந்த ரெண்டாவது ஒய்ஃபும் வந்து பேசிக்குவாங்க. கிச்சனில் நின்று தெரியாமல் காஃபி குடிக்கிறதுக்கு நீ பிச்சைக்காரியாக எடுத்துகிட்டு போயிடலான்னு உடனே அவள் சொல்லுவாள், நான் வந்து தனியாக இருந்தால் பிச்சை கூட எடுத்து சம்பாதிச்சிருப்பேன். எனக்கு இந்த 2 பிள்ளைங்க இருக்கிறனால தான் நான் இவ்வளோ பாடுபடுறேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போவாள். கரெக்டாக வந்து அவள் சாரதா முகம் லைட்டாக மாறும். கரெக்டாக வந்து கங்கை வந்து கீழே உள்ள மாதிரி போவா. அவள் வந்து பிடிச்சிக்குவா. இன்னும் 6 மாதம் தானம்மா இருக்குது, அதுக்கிட்ட ஏமாடி பார்த்துப்போம்மா, வயிற்று பிள்ளையாக இருக்க பார்த்துப்போமான்னு சொல்லுவாள். அது சாரதா ரொம்ப இதாக போயிடும். ஸோ வந்து சொத்தை வந்து பிரித்து கொடுத்துருவாங்க. அதுதான் வந்து நெக்ஸ்ட் வீக் நடக்க போகுது. ஏன்னா பயங்கரமாக இருக்கும். ஸ்மூத்தாக போன வாரம் வந்து அவ்வளோவா ரேட்டிங்ஸ் இல்லை, ஏன்னா மொக்கையாக போச்சு. ஆனால் அவ்வளோ ரேட்டிங்ஸ் இல்லைனால நெக்ஸ்ட் வீக் வந்து நல்லா போகும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த வெயிட்டிங்காக தான் நம்மளும் இருக்கோம். நெக்ஸ்ட் வீக் வந்து சொத்தெல்லாம் பிரித்து கொடுத்தோன்னே சொல்லிடுவாங்க. இதுக்கெலாம் வந்து பசுபதி தான் வந்து இந்த மாதிரி சொத்தெல்லாம் கேட்க சொன்னாங்க, உங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி மேலே பழி போட்டுட்டு அவங்க எல்லாம் முழுக்கவே நல்லவங்க தான். சொத்தை வாங்கிட்டு அவங்க ஸ்டார்ட் போய்கிட்டே இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்க போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ரோமோ அப்டேட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.